கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த கால வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேற்றைக்கு இரவு கூட்டத்தில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்க முடிந்தது. நரகம், பாதாளம், அக்கினி கடல், நித்திய அக்கினி, இந்த பாதாளத்துடைய வேதனைகள், யார் போவார் என்கிற சில காரியங்களை மட்டும் நேற்று தினம் இரவு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. இன்றைய தினம் இரண்டாவது இன்னொரு காரியம் பரலோகம். அல்லேலூயா. பரலோகம். சந்தோஷம் இல்லையா? பரலோகம். ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்த்திருக்கிற ஒரு ராஜ்யம் பரலோகம். உங்க பையன் அமெரிக்கா போறான்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். ராத்திரி போல தூக்கம் வராது. எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி படிக்க வச்சு என் பையன் வெளிநாடு போறான்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு வேலைக்கு 1 வருஷம் 2 வருஷம் அல்லது 4 வருஷம் வேலை செய்கிறதற்கு. ஆனால் பரலோகம் என்றால் யுகாயுகமாய் பரிசுத்தவான்கள் இயேசுவோடு கூட வாழுகிற ஒரு மகிமையின் ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ராஜ்யத்திற்கு போவதற்கு தான் நமக்கு ஒரு கூட்டம், நமக்கு ஒரு ஆராதனை, ஒரு ஜெபம், ஒரு போதகர், சபை கூடி வருதல். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய எல்லா பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணம் எல்லாம் இப்ப பரலோகத்தை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சில பரிசுத்தவான்கள் பாடுகளை தாண்டி பாடி 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 அல்லேலூயா பாடி 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 தங்களுடைய ஓட்டத்தை முடித்து நித்தியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தில் அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நமக்கு முன்னே பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு பெரிய மண்டை ஒன்றொன்றாய் அம்பாரத்தில் சேர்க்கப்படுகிற கோதுமையை போல பரலோகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பின்னே ஓடுகிற மந்தை நாம் பார்க்க வேண்டிய மந்தை. நமக்கு முன்னே ஒரு மந்தை ஓடி நித்தியத்தில் இயேசுவோடு நித்திய வாழ்வில் பரலோகத்தில் அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அங்கே போனவர்கள் எல்லாரும் இங்கே பூமிக்கு வருவதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள். பாதாளத்தில் போனவர்கள் கூட எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் மறுபடியும் நாங்கள் பூமிக்கு போய் ஒரு வாழ்க்கை வாழ்வோமே என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் பரலோகமாகிய நித்திய வீட்டில் போய் சேர்ந்தவர்கள் யாரும் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் பரலோகம் அவ்வளவு மேன்மையான ஒரு இடம். அல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிள்ளைகள் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து பிள்ளைகள் நல்ல சத்தமா கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஒட்டுமொத்த பூமியும் என் ஆண்டவருடைய 6 நாள் படைப்பு. எத்தனை நாள் படைப்பு? 6 நாள் படைப்பு. இந்த 6 நாள் படைப்பை கூட உங்களால் சுற்றி வந்துட முடியாது. அவ்வளவு பெரிய உலகம், அவ்வளவு பெரிய வானம், அவ்வளவு பெரிய பூமி, அவ்வளவு பெரிய சமுத்திரம், இவைகளை 6 நாள் படைப்பாய் இருக்குமானால் ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2021 ஆண்டுகளால் நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பரலோகம் எவ்வளவு அழகாய் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பாடி
ஹல்லேலூயா. 6 நாள் படைப்பு இவ்வளவு அழகா இருக்கிறது. இத்தனை பெரிய உலகம். ஹல்லேலூயா. இத்தனை பெரிய உலகம் எவ்வளவு அழகா இருக்கிறது. மலைகள், காடுகள், பள்ளத்தாக்குகள், சமுத்திரம், அச்சம் காண முடியாத சமுத்திரம், அச்சம் காண முடியாத பூமி, தொட முடியாத வானம், இவைகள் அத்தனையும் மகிமையாய் உண்டாக்கின ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்காக யுக யுகமாய் வாழ்வதற்காக என் ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்திற்கு நம்ம எல்லாம் கூப்பிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் எத்தனையோ மக்கள் ஜாதிகள் இருக்க விட்டு உங்களை எல்லாம் 1 2 வாப்பா வாப்பா என்று கூப்பிட்டு மனம் திரும்புதலை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, பாவ மன்னிப்பை கொடுத்து, என்னை ஆராதி உனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார்? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. இத்தனை பெரிய உலகம், இத்தனை பெரிய வானம், இத்தனை பெரிய பூமி, இத்தனை பெரிய சமுத்திரம், இவைகளெல்லாம் படைத்த நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மக்கா பெரியவராக இருப்பார். பெரியவர், பெரியவர், பெரியவர். இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், என்னில் இருப்பவர் பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், என்னில் இருப்பவர் பெரியவர். பெரியவர், பெரியவர், பெரியவர். இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் பெரியவர். அப்படியானால் அவர் மகிமையோடு உட்கார்ந்து இருக்கிற பரலோகம் எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு மகிமையா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், எவ்வளவு மேன்மையா இருக்கும். அவ்வளவு பெரிய பரலோகம். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் ஊழியத்திற்கு போய்விட்டார். அவருடைய பிள்ளை திடீரென்று வியாதி வந்து மரித்து போய்விட்டது. ஒருவரைக்கு காத்திருந்தார்கள். அவர் போராடி ஜெபித்தார். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். இந்த பிள்ளை எழுதின உடனே சொல்கிறது, என்னை விட்டுடுங்க, நான் அங்கே போயிடுறேன், இங்க வாடுகிறதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் அங்க ஏசப்பாவோடு இருப்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளை அடம்பிடித்து அழுதார். தகப்பனரை சகிக்க முடியாமல் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தாரா. அந்த பிள்ளையை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, பரலோகம் கண்கொள்ளா காட்சி. ஹல்லேலூயா. இங்கே பார்த்தாலும் பாடல், இங்கே பார்த்தாலும் ஸ்தோத்திரம், இங்கே பார்த்தாலும் ஆராதனை. கோடானு கோடி தூதர்கள், கோடானு கோடி பரிசுத்தவான்கள், பழைய பாட்டுக்கால பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற பரலோகம் எவ்வளவு மேன்மையா இருக்கும். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த பரலோகத்தின் மகிமையின் மேன்மையும் மகத்துவத்தையும் அறிந்தவர்கள், கண்டவர்கள் இந்த பூமியில் வருகிற துன்பங்களை, போராட்டங்களை, சோதனைகளை கண்டு அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஒருவேளை உன் வாழ்க்கை நீ சோர்ந்து போகிறாய் என்றால் காரணம் அந்த பரலோகமாகிய நித்திய வீட்டின் மகிமையை நீ தெரியாமல் இருக்கிறதினால் தான் சோர்ந்து போகிறாய். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. Oh
துன்பங்கள் தரித்திரங்கள் வந்தவுடன் மக்கள் சோர்ந்து போய் ஆண்டவரை மறந்து பரலோகம் வேண்டாம், மோட்சம் வேண்டாம், நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, இப்படி போறேன் மக்கள் போறாங்க. உலகத்தில் ஒரு பெரிய சரித்திர புத்தகம் மோட்ச பிரயாணி என்கிற புத்தகம். மோட்ச பிரயாணி என்கிற புத்தகம். ஹல்லேலூயா. இந்த மோட்ச பிரயாணி என்கிற புத்தகத்தை படிக்கும் போது கிறிஸ்டியன் மோட்ச பிரயாணத்தை நோக்கி ஆரம்பிக்கும் போது அவன் சந்தோஷமாய் புறப்பட்டு போகிறான். போகிற வழியில் ஒருவன் இணங்கி நெஞ்சன் என்கிற ஒருவன் அவனை சந்திக்கிறான். சந்தித்தோடு ரெண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள். கிறிஸ்டியன் பரலோகமாகிய மோட்சத்தின் மகத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்றான். எடுத்து சொன்ன உடனே கிறிஸ்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணே, எப்படியாவது உங்க கூட நான் மோட்சத்திற்கு வந்திருக்க வரப்போறேன், ரெண்டு பேரும் புறப்படலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் பார்த்தான், எனக்கு ஒரு நல்ல ஒரு துணைவன் கிடைத்து விட்டார் என்று பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்து போய்கொண்டிருக்கும் போது கிறிஸ்டியனை பார்த்து இணங்கி நெஞ்சன் கேட்கிறான், அண்ணே, அந்த பரலோகத்தை குறித்து, அந்த மகிமை குறித்து, அந்த மகத்துவத்தை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டோன்னு இவன் சொல்லிக்கொண்டே போகிறான். அங்கே இயேசு இருப்பார், கோடானு கோடி பரிசுத்தவான்கள் இருப்பார்கள், ஆயிரமான கோடானு கோடி தூதர்கள் இருப்பார்கள். அங்கே சூரியன் இல்லை, அங்கே சந்திரன் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே சஞ்சலம் இல்லை, அங்கே தவிப்பில்லை, அங்கே பிரச்சனை இல்லை, அங்கே போராட்டம் இல்லை. அப்படி சொல்லிட்டு போகும்போது இணங்கி நின்று என்ன செய்தாங்கன்னா கிறிஸ்டியன் சொல்றான், தம்பி, இப்ப நம்ம போகிற இடம் ஒரு நம்பிக்கை இளவை என்கிற இடம், இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி சொல்லிட்டு பிரயாணத்தை அது பேசவும் டக்குனு கீழே விழுந்துட்டான். உடனே இணங்கி நின்றன் சொன்னான் கிறிஸ்டியானை பார்த்து, இந்த மோட்ச பயணத்தில் இவ்வளவு பெரிய பாடு இப்ப இருக்குமானால் இந்த மோட்சத்திற்கு நான் வரவில்லை, நீ போ, மோட்சமாவது கீச்சமாவது நான் போற வீட்டுக்கு ஓடிட்டான். துன்பத்தை கண்டு இன்னைக்கு அருமையான ஒரு பாட்டை நீங்க பாடுவீங்க. அல்லேலூயா. துன்பம் மூலம் தேவராஜ்யம் சொல்வோம். எவ்வளவு அழகா பாடுவீங்க. அல்லேலூயா. நான் பாட்டு வரைய நான் கரெக்டா பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து ரொம்ப அருமையா பாடுனீங்க. துன்பம் மூலம் தேவராஜ்யத்திற்கு போகும். அப்ப கஷ்டம், துன்பம், வேதனை வந்தா முன்னோக்கி போணுமா பின்னோக்கி போணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையா முன்னோக்கி சொல்றோம்னு சொல்ல மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுவோம், பின்னாடி பாக்குறவங்கள ஒரு அலையிலேயே சொல்லுவோம். ஹalleluya. அதற்கு யாரோ இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. ஹalleluya. கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இந்த பரலோகம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை படிக்கும் போது இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ணின பின்பு, நான் ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. இது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த பெரிய ஒரு வாக்கு. நான் திரும்பி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது.
ஹல்லேலூயா. திகைத்து நின்ற சீசர்களை பார்த்து, தடுமாறி நின்ற சீசர்களை பார்த்து இயேசு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் திரும்பி வருவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் கொடுக்காத ஒரு பெரிய ஒரு வாக்கு, நான் திரும்பி வருவேன். ஹல்லேலூயா. எதற்கு இயேசு வருகிறார் என்றால், இந்த பூமியில் இயேசுவை தன் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, வாழ்க்கையின் நம்பிக்கையின் நாயகராய் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, வாழ்வோ தாழ்வோ இயேசுவே உம்மை பின்பற்றுவேன் என்று வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரை தேடி ஆராதிக்கிற மக்களை சேர்த்துக் கொண்டு அந்த மகிமையின் ராஜ்யத்தில் உட்கார வைப்பதற்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு அவர் வருவார். எப்ப வருவார் தெரியும், எங்க வருவார், அவருடைய ரகசிய வருகை என்ன, பகிரங்க வருகை என்ன, பகிரங்க வருகையில் பூமியில் எங்கே அவர் கால் வைப்பார், பகிரங்க வரையில் இறங்கி எப்படி அவர் போவார், இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் எனக்கு சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஆனா துரிதமாய் நான் உங்களுக்கு இன்னைக்கு இப்ப பகலில் சொல்லக்கூடியதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாய் கவனிப்போம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 படிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற பரிசுத்தவான் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு, நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, மோட்சம் பரலோகம் எப்படிப்பட்டது? ஒன்று பைபிள் சொல்லுகிறது, நித்திய வீடு. என்ன வீடு? நித்திய வீடு. எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளலாம். பரலோகம் என்றால் நித்திய வீடு. இந்த பூமியில் கோடிக்கணக்கில் செலவழித்து இடம் வாங்கி வீடு கட்டினாலும் இந்த வீடு, இந்த பூமியில் இருக்கிற வீடு உங்களுக்கு சொந்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பூமியில் எவ்வளவுதான் மாடி மேல் மாடி கட்டி கோடி வரைக்கும் பைப்பு போட்டு நல்ல கம்பீரமாய் வாழ்ந்தாலும் இந்த பூமி நமக்கு நிறையான கூடாரம் அல்ல, இது ஒரு வாடகை வீடு. ஹல்லேலூயா. இந்த பூமி நமக்கு வாடகை வீடு. இந்த சரீரம் இருக்கிறதே, இது ஒரு மண்கூடு, இது ஒரு வாடகை வீடு. ஹல்லேலூயா. நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, எஜமானே நாளைக்கு இந்த வீட்டை என்ன செய்யணும், காலி பண்ணிடணும்னு சொன்னா அது முடியாது சொல்ல முடியுமா? உடனே காலி பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. தூதன் வருகிறான், இந்த சரீரத்தை நீ காலி பண்ணு, இந்த பூமியை காலி பண்ணி வான்னு சொன்ன உடனே தூதனை பார்த்தியப்பா, எனக்கு கொஞ்ச காலம் கூட விடுவானா? விட மாட்டான். ஹல்லேலூயா. ஆகையினாலதான் எல்லா மனிதன் கையில் கொடுத்தாலும் மனிதனுடைய ஜீவனை கர்த்தருடைய கையில் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரசங்கியின் புத்தகத்தில் சாலமோன் ஞானி சொல்லும் போது சொல்லுகிறான், மனிதனானவர் நித்திய வீட்டுக்கு போகும் உண்டு. ஹல்லேலூயா. நித்திய வீட்டை குறித்து பிரசங்கியின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், நித்திய வீடு. பைபிள் சொல்லுகிறது கைவேலை இல்லாத வீடு. இந்த உலகத்தில் எல்லா வீடுகளும் கைவேலை உள்ளது. ஆனால் இயேசுவை ஆராதிக்கிற சபைக்கு, ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசுவை தேடுகிற பிள்ளைகளுக்கு, பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற சபைக்கு, தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பைபிள் சொல்லுகிறது கைவேலை இல்லாத ஒரு வீட்டை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? ராத்திரி பகல் உழைக்கிறீங்க. ஹல்லேலூயா. ராத்திரின்னு தெரியல, பகல்னு தெரியல. பம்பாயில இருக்கிற மக்கள் அப்படி உழைக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டா, இப்படி உழைச்சா ஒரு வீடு கிட்ட கட்டி, பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி, பெண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி, பேர பிள்ளைகளை பார்த்து கொஞ்ச காலம் அப்படி ஓடலாமே, இதுக்கு ஒரு வீடை கட்டுறதுக்கு என்ன பாடுபடுறாங்க. ஹல்லேலூயா.
என்னைக்காவது நித்தியத்தில் பரலோகத்தில் எனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டுமே ஆண்டவரே, பரலோகத்திற்காக எத்தனை பேர் பிரயாசப்படுகிறீர்கள். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் 12 பேரில் ஒருவன் மடிந்து போனான். ஹல்லேலூயா. 11 சீஷர்களில் ஒருவன் தான் தோமா. இந்த தோமா இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 52ஆம் ஆண்டில் இந்தியாவுக்குள் வந்து அவர் சுவிசேஷத்தை கேரளாவில் அவர் ஆரம்பித்தார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் இந்தியாவில் வெளிப்பட்டது 52. கிறிஸ்துவுக்கு பின் 52. சரித்திர புத்தகங்களை படித்தால் உங்களுக்கு தெரியும் 52. இந்த தோமா இந்தியாவுக்குள் வந்து 7 சபைகளை ஸ்தாபித்தார். அவர் ஸ்தாபித்த ஒரு சபை இன்றைக்கும் நாகர்கோயில் பக்கத்தில் அழகிய மண்டபம் பக்கத்தில் இருக்கிற அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. கேரளாவில் கொச்சியிலும் இன்னும் பல இடங்களிலும் 7 சபைகளை தோமா ஸ்தாபித்தார் இந்தியாவுக்குள் வந்து. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவத்தை இந்திய மண்ணில் முதலாவது அறிவித்தவர் இயேசு கிறிஸ்துவின் சீசனாகிய தோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தோமா இந்தியாவுக்கு எதற்கு வந்தார் என்றால், கேரளாவில் இருந்த ஒரு மன்னருக்கு ஒரு பெரிய மாளிகை கட்ட வேண்டும். மாளிகை கட்டுவதற்கு அதாவது கட்டிட கலைஞர்களை தேடினார்கள். பல நாடுகளில் ஏறி இறங்கினார்கள். ஏறி இறங்கி வரும்போது தோமாவை கண்டுபிடித்தார்கள். உனக்கு கட்டிடக்கலை தெரியுமா என்று கேட்ட பொழுது தெரியும் என்று சொல்லி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ளே அவர் காலடி எடுத்து வைத்து கேரளாவுக்குள் வந்து காலடி எடுத்து வைத்து கேரளாவில் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு மாளிகை கட்ட வேண்டும் என்று அவர் எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ராஜா பொன்னையும் பொருளையும் கொடுத்தால் இந்த தோமா என்ன செய்தார் தெரியுமா? அந்த பணத்தையும் பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து ஏழைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷத்தை பட்டணங்களில் கிராமங்களில் அறிவித்தார். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு செய்தி போகிறது, ராஜாவே, தோமா அவர்கள் உங்களுக்கு மாளிகை கட்டவில்லை. அப்படியானால் அவர் என்ன செய்கிறார்? நீர் கொடுத்த பணத்தை ஏழைகளுக்கு அள்ளி வழங்கி கொடுத்து இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் நித்தியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவத்தை குறித்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி உடனே அவரை பிடித்து வாருங்கள் என்று அரெஸ்ட் பண்ணி விசாரணையில் நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலத்தில் அந்த ராஜாவுடைய சகோதரர் தரிசனத்தில் பரலோகத்திற்கு போகிறார். பரலோகத்தில் மாடா மாளிகைகளை கண்டார். தூதன் ஒவ்வொன்றையும் காட்டிக் கொண்டு வருகிறார். ஒரு பெரிய மாளிகையை காட்டின போது இந்த ராஜாவுடைய சகோதரன் தூதனை பார்த்து கேட்டாராம், இந்த வீடு யாருக்கு? இந்த வீடு உன்னுடைய சகோதரனாகிய ராஜாவுக்கு. அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் கொடுக்கவில்லை. நீ கொஞ்சம் கொடுத்தால் இந்த மாளிகையை உனக்கு நான் தந்து விடுகிறேன் என்று தூதன் சொல்றார். உடனே அவர் விழித்து சகோதரத்தில் போய் சொல்லுகிறார், அடே, இந்த தோமா பூமியில மாளிகை கட்டல, உனக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்டிக் கொண்டிருக்கிறார். நீ பணம் கொடுக்காததுனாலே வேலை முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியா என்று சொல்லி சுவிசேஷத்தை கேட்டு இந்தியாவில் முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒரு ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோமாவுக்கு நேரான உதவிகளை செய்தார். தோமா அநேக இடங்களை சுற்றுப்பயணம் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தையும் பரலோகத்தை குறித்து மக்களுக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுத்தார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம்.
ஹalleluya. இந்த உலகத்தில் அல்ல, பரலோகத்தில் என் ஆண்டவர் உனக்காக ஒரு பெரிய இடத்தை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது என்ன வீடு தெரியுமா? நித்தியமான வீடு. அருமையா பாடுவோம். பரலோகமே என் சொந்தமே என்று பரலோகமே என் சொந்தமே என்று உங்களுக்கு வருத்தம் ஒண்ணும் இல்லையா? சில மக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் சாவு வீட்டுல எல்லாம் பாடுவாங்க. இது சாவு வீட்டுல பாட வேண்டியதல்ல. பரலோக நம்பிக்கை உள்ள தெய்வ பிள்ளைகள் தினமும் பாடி பாடி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு மகிமையான பாட்டு. நம்ம ஆட்கள் மரண வீட்டுல பாடி பாடி பாட்டை என்ன செஞ்சாங்க? கெடுத்து போட்டாங்க. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வீடு நித்திய வீடு. இந்த பூமியில் கட்டப்பட்ட எல்லா வீடுகளும் ஒரு நாள் சுக்கு நூலாய் நொறுங்கி போகும். ஹalleluya. வானமும் பூமி வெந்துருகி சாம்பலாய் போகும். நீங்கள் காண்கிற இந்த பூமி அப்படியே இடத்தை விட்டு நகர்ந்து போகும். எப்ப எங்க பூமி எதிர்ச்சி வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஹalleluya. லேசா அடி ஒரு பூமி ஒரு அசைப் மட்டும் அசைச்சா மாதிரி. அதான் பைபிள் சொல்லுகிறது. ஒரு தரம் வானத்தை பூமி அவர் அசைக்க பண்ணினார். இன்னும் ஒரு தரம் இந்த வானத்தை இந்த பூமியை ஆண்டவர் அசைக்க போறார். ஹalleluya. அப்படி அசைக்கும் போது நீ எங்க இருக்க போகிறாய்? நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, அங்கிருப்பாயோ சொல்லே மானாமே. நான் அங்கிருப்பேன், அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேன் இயேசுவோடு. ஹalleluya. நம்ம நினைப்போம் காகிரி போட்டு கட்டி இருக்கிறேன், பிள்ளை போட்டு கட்டி இருக்கிறேன், ஒரு உலுக்கி அப்படி உலுக்கியாச்சுன்னா இந்த பூமி அப்படியே தரைமட்டமாய் போகும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இந்த வானம் இந்த பூமி வெந்துருகி சாம்பலாய் போகும். ஹalleluya. இந்த வானம் இந்த பூமி வெந்துருகி சாம்பலாய் போகும்போது பரிசுத்தவான்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, பரலோகம். அந்த பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் ஆடி பாடி, அதான் பைபிள் சொல்லுகிறது, மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் எண்ணில் பொங்குது. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குது. ஒன்று பேர் நல்லா பாடுறிய. ஒரு சிலருக்கு இந்த மனுஷன் எந்த ஊர்ல பிடிச்சிட்டு வந்தாரு தெரியல. அப்படி சொல்ற மாதிரி தெரியுது. நீங்க சந்தோஷமா பாடலாம். உற்சாகமா பாடலாமா? சந்தோஷமா. தம்பி இப்போ புற உட்கார்ந்து இருக்கிற பரலோகத்தை பற்றி சொல்லுவாங்க. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நீ அமெரிக்காவுக்கு போறேன்னா பண்ணி, ஐயோ எங்க போற தம்பி, நான் அங்க போறேன், எனக்கு நான் அங்க போறேன், அங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். ஒரு அழிந்து போகிற ராஜ்யத்திற்கு, அழிந்து போகிற பழமாகி குப்பைய சமாத்தியம் என்றது நீ வெளிநாடு போறேன் எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா என் ஆண்டவர் நித்திய வீடு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த நித்திய வீட்டுல போனோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குது. ஹல்லேலூயா. அந்த வீடு நித்திய வீடு. இந்த பூமியை ஒரு முறை ஆண்டவர் அசைய பண்ணினார். இன்னும் ஒரு முறை பைபிள் எழுதப்பட்டது நிறைவேறும். பைபிள்ல இருக்கிறது கதை கிடையாது,
சரித்திரங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, தேவ வார்த்தை இருக்கிறது, நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. முற்றும் முடியாமல் நிறைவேறாமல் போவதில்லை. மனிதன் படைக்கப்பட்டதில் இருந்து மனிதனுடைய முடிவு வரைக்கும், உலகம் உண்டாக்கப்பட்டதிலிருந்து முடிவு வரைக்கும் எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதம். அவ்வளவு பெரிய மகத்துவமான புத்தகத்தை படிச்ச அம்மாமார் மட்டும் ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்பா. என்னைக்கு காலையில காலமே இட்லி வச்சோமா, சாம்பார் வச்சோமா, சட்னி வச்சோமா, சாத்தமா வந்தோமா. சகோதரர்கள், இவ்வளவு பெரிய மகத்துவத்தை அதிகாலையில் எடுத்து ஒரு கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சோம் மட்டும் ஒரு அலேலியா சொல்லுவோம். இட்லியை சாப்பிட்டோமா, அப்படி தோசையை புரட்டி போட்டோமா, சட்னி வச்சோமா, 2 கோழிக்கறி பொறுத்து வச்சோமா, வயர் நிரப்பணுமா, இங்க வந்து உட்கார்ந்துட்டு கொட்டாய் விட்டோமா. ஹல்லேலூயா. இந்த புத்தகம் எவ்வளவு மகத்துவம் நிறைந்த புத்தகம் தெரியுமா? ஒருவன் பிஎட் படிச்சு வாத்தியாரமான 60 புத்தகம் படிக்கணும். வாத்தியார் ஆகிறதுக்கு நீ மோட்சத்திற்கு போகணும்னா இந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகத்தை நீ படிச்சாதான் மோட்சத்திற்கு போக முடியும். ஹல்லேலூயா. நான் விசுவாசி, நான் சர்ச்சுக்கு தான் போறேன். ஹல்லேலூயா. பைபிள் படிக்கிறது கிடையாது. நமக்கு என்ன தெரியும் தெரியுமா? சங்கீதம் 21 தெரியும், சங்கீதம் 1 தெரியும், 23ஆம் சங்கீதம் தெரியும், 121 தெரியும், 100 தெரியும். அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன பைபிள் படிக்கிறது கிடையாது. நம்ம மட்டும் அவசரத்திற்கு என்ன செய்வோம் தெரியுமா? அதுக்கு தான் உங்களை சோம்பேறி ஆக்குறதுக்கு வசன கலண்டர் போட்டுட்டாங்க. 1ஆம் தேதியா ஓடி போய் பார்க்கிறது, போனமா அடுத்த வேலையை பார்க்க ஓடாத. பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. நீ மோட்சத்துக்கு போகணும்னா பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படி படி, டாக்டர் ஆகணும்ப்பா, நீ ஆடிட்டர் ஆகணும், சிஏ ஆகணும், படி படி. ராத்திரி வேணும் என்னைக்காவது மோட்சம் போகப்பா, நீ பைபிள் படிங்க. எத்தனையா சொல்லியிருக்கிறா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, பின்னாடி ஒன்று நடக்குது. ஹல்லேலூயா. சாப்பிட்டது போதாதுன்னு டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சு கொடுக்குறீங்க. அதுக்கு கூட அந்த பிஸ்கட் முறுக்கும் இன்னொரு டப்பால ஒரு பாட்டில் தண்ணி. சாப்பிடப்பா சாப்பிடு, உடம்ப வளர்க்கிறதுக்கு. ஹல்லேலூயா. மோட்சத்திற்கு போகிறதற்கு என் பிள்ளையே பைபிள் படிங்க. யாரா சொல்றீங்களா? சொல்லுங்களா? ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. குறையெல்லாம் செய்து ஹல்லேலூயா சொல்லுங்க. குடும்ப ஜெபம் பண்ணணும்னா சிலர் சொல்றாங்க, பாவம் ராத்திரி 2 மணிக்கு தானே படுத்தது பாஸ்டர், 2 மணிக்கு தானே படுத்தது. எங்க காலையில குடும்ப ஜெபம் பண்ண முடியும்? உன் வீட்டுல கிச்சன்ல தீ பிடிக்குது, 4 மணிக்கு கிச்சன்ல தீ பிடிச்சது, 2 மணிக்கு தான் பையன் படுத்தான். பாவம், தூங்கத்தை விட்டுறியா? கைய கால பிடிச்சு இழுத்து தூர தூக்கி போட்டு எப்பா ஓடி எரியுது, விரட்ட தெரியலே. நரக அக்கினியின், பாதாளத்தின் அக்கினி பற்றி எரியும் ஒரு காலம் வரும்போது அதற்கு உன் பிள்ளையை தப்பு வைப்பதற்கு ஏதாவது நீ செய்திருக்கிறாயா? கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உன் பையன் படுத்து தூங்குறான், 2 மணிக்கு தான் படுத்தான். 4 மணிக்கு உன் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு வருது. வராது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் பயம் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. வருது, பரவாயில்ல. பையன் இப்பதான் படுத்தான், இது கட்டில் கடியில தான் போய் படுத்திருக்கு. கொஞ்ச நேரம் படுக்கட்டுமே, உனக்கு தலையணை வேணுமா? கொஞ்ச நேரம் படுத்தேன் படுக்க வைக்கலா. பிள்ளைய தூக்கி வெளியில மாட்டாவது, எப்படியா எழுப்பி தண்ணிய ஊத்தியாவது ஓடா வெளியில. பாம்பு வருதுன்னு சொல்லிட்டு அந்த விஷத்திற்கு தப்பு வைக்க தெரிகிறது. உன் பின்னாடி பாதாளம் வருகிறது, அந்தகாரம் வருகிறது, அழிவு வருகிறது, வேதனை வருகிறது. இந்த அந்தகாரத்திற்கும் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு ஏதாவது நீ செய்ததுண்டோ? ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாள் இன்ப 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 எங்கள் இயேசுராஜன் நாம் இப்போது ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த
ஒரு முறை ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணினார். எப்ப அசைய பண்ணார் உங்களுக்கு தெரியுமா? இயேசுவே, ஹalleluya. நல்லா கவனிங்க. இந்த பூமி முதல்ல ஒட்டுமொத்தமா தான் இருந்தது. எல்லாரும் ஒரு மொழி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஹalleluya. பேலேகு என்கிற மனுஷன் காலத்துல இந்த பூமி என்ன செய்தாரு? ஒரு உலுக்குனார் பாருங்க. இந்த பூமி துண்டு துண்டா ஆயிடுச்சு. துண்டு துண்டா போனதுனாலதான் இன்னைக்கு மேப்பல பார்த்தீங்கன்னா அங்க ஒரு துண்டு, இங்க ஒரு துண்டு, இங்க ஒரு துண்டு, இங்க ஒரு துண்டு, அங்க ஒரு துண்டு. ஹalleluya. அங்கங்க வைக்கும். ஆகினால அங்க செவிந்தியர்கள் அங்க இருக்கு. இந்தியாவோட இந்த நேரம் செவிந்தியர்கள் அங்க இருக்காங்க. சரித்திர புத்தகங்களை படிச்சு பாருங்க. ஹalleluya. படிக்கல பைபிளை படிங்க. பூமி பகுக்கப்பட்டது, பூமி உடைக்கப்பட்டது, பூமி துண்டு துண்டாய் மாறினது. இந்த பூமியை ஒரு முறை அசைத்த போது துண்டு துண்டா மாறின உடனே சேர்ந்து இருந்த இறங்க அங்க போச்சு. அப்படி இப்படிமா துண்டு துண்டா எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஒரு முறை அசைத்த போதே உலகம் இப்படி துண்டு துண்டாய் உடைந்திருக்குமானால் பைபிள் சொல்லுகிறது, இன்னும் வருடம் இந்த வானத்தை பூமியை அவர் அசைப்பார். ஹalleluya. அப்படி இந்த வானத்தை பூமியை அசைக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை அசைந்து துண்டு துண்டாய் உடைந்தது எவ்வளவு உறுதியோ அதை போல இன்னும் ஒரு முறை கர்த்தர் அசைக்கப்படுவார். ஹalleluya. அங்க மலையாளம் பேசுறாங்க, அங்க தமிழ் பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க, மராட்டி பேசுறாங்க, குஜராத்தி பேசுறாங்க. எல்லா மொழி எங்க இருந்து வந்து தெரியுமா இது? ஹalleluya. அந்த சரித்திரம் பைபிள்ல தான் இருக்கு. ஹalleluya. பைபிள் சொல்லுகிறது, பாபில் கோபுரம் கட்டிக் கொண்டிருக்கும் போது அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் வந்தால் இவர்கள் நினைக்கிறார்கள் ஒரே பாஷை பேசுறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, ஒன்னா இருப்போம். இனி இப்படி ஒரு ஜலப்பொருளை வந்துன்னா நம்ம எல்லாருமே அந்த கோபுரத்தில் ஏறணும். பாபில் கோபுரத்தை கட்டினாங்க. அப்பதான் ஆண்டவர் பூமியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மொழிகளை உண்டாக்கின இடம் பாபில் கோபுரம். இது எழுதப்பட்ட ஒரே ஒரு சரித்திரம் பைபிள் மட்டுமே. ஐயத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பைபிள் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் ஒவ்வொரு மொழி பேசுறீங்க. இது எங்க உண்டாச்சு? பாபேலில். பாபேல் கோபுரத்தை கட்டிக் கொண்டிருக்கும் போது என் ஆண்டவருடைய மொழிகளை தாறுமாறாக்கி புருஷன் மனைவி ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க, மாமனார் மாமியார் இன்னொரு பாஷை பேசுறாங்க. ஒருத்தன் ஒரு குடும்பம் தெலுங்கு பேசுது, இன்னொரு குடும்பம் மலையாளம் பேசுது, ஒண்ணு தமிழ் பேசுது, ஒண்ணு உருது பேசுது. இந்த மொழி அடிப்படையில் எல்லாரும் ஓடித்தான். அப்படி ஓடிதான் தமிழ்நாடு, குஜராத், இப்படி எல்லாம் தனித்தனி மொழி உண்டான ஒரு இடம் பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய மகத்துவம் உள்ள பைபிள்.
இந்த பைபிளை தலையணைக்கடியில் வச்சு தூங்குறிய கொஞ்சமாவது விவரம் இருக்கா? ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பைபிள் காய்ச்சல் இருந்தா தலையணைக்கடியில் வந்துருது, கேட்ட சொப்பன வந்தா மெத்தையில பக்கத்துல ஓரத்துல இருக்கு. பைபிளை வச்சு படுத்துக்கோ. ஹல்லேலூயா. பைபிள் வந்து உனக்கு அப்படி பக்கத்துல வச்சு படுத்து தூங்குறதுக்கு அல்ல, இரவும் பகலும் படிக்கிறதுக்கு தான் பைபிள். படி, மோட்சம் போகலாம். படி, பரலோகம் போகலாம். படி, நித்திய வீட்டுக்கு போகலாம். படி, மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. சர்ச்சில் பைபிள் வருஷத்துல 3 முறை படிச்சவங்க இருக்கிறாங்க, 4 முறை படிச்சவங்க. அதுங்களுக்கெல்லாம் 1 முறை படிச்சவங்களுக்கு போன வாரம் தான் பிரைஸ் கொடுத்தேன். 2 முறை படிச்சவங்க, 3 முறை படிச்சவங்க, 4 முறை படிச்சவங்க, 5 முறை படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பைபிள் படிக்கணும், தியானிக்கணும், அதன்படி என்ன செய்யணும்? நடக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்திய வீடு, அது நிலையான வீடு. இந்த பூமி நிலையானது அல்ல, இது அசைந்து மாறும். ஒரு முறை பூமியை கர்த்தர் அசைத்தால் துண்டு துண்டா போயிட்டு, இன்னும் ஒரு தரம் இந்த பூமியை வானத்தை கர்த்தர் அசைப்பார் என்று தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு முறை அசைக்கும் போது, ஹல்லேலூயா, கட்டின வீடும் நிலக்கூடும் கண்ணீடும் போற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலக்கூடும் கண்ணீடும் போற்றார் உறவினரும். கூடிவிட்டு ஒன்று, இந்த பரலோகம் நித்தியமான வீடு. ஹல்லேலூயா. அது நித்திய வீடு என்று பார்த்தோம். இரண்டாவது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். புதுவேகமா படிப்போம். சங்கீதம் லூக்கா 1:33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஹல்லேலூயா. அப்படியானால் பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிற ராஜ்யம் முடிவில்லாத ஒரு ராஜ்யம். உலகத்திற்கு முடிவுண்டு, உலகத்தில் இருக்கிற அரசாங்கங்களுக்கு முடிவுண்டு, உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு முடிவுண்டு. ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் முடியாத ராஜ்யம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட முடிவில்லாத ராஜ்யத்தில் யுக யுகமாய் உன்னை கொண்டு போய் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து 3 ஆண்டுகள் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தார்.
ஹல்லேலூயா. படகில் உட்கார்ந்து பேசுகிறார், மலையில் உட்கார்ந்து பேசுகிறார். எங்கிருந்தாலும் அவர் பேசுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 3.5 ஆண்டுகளை இயேசு முடிக்கும் போது பாவிகள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு உனக்காக எனக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்குவதற்காக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. தலையிலே முள்கிரீடம் ஏற்றார், கோலால் அவரை அடித்தார்கள். 200 பேருக்கு மேற்பட்ட போர் சேவகர்கள் அவர் மேல் உமிழ்ந்து துப்பினார்கள், தாடி மயிரை பிடுங்கினார்கள். ஹல்லேலூயா. கண்ணை கட்டினார்கள், அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள். இயேசுவின் இரத்தம் தாரை தாரையாக சொட்டு சொட்டாக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் என்கிறது கதை இல்லங்க, சரித்திரம். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இயேசு வாழ்ந்த இடம், நின்ற இடம், இயேசு அடிக்கப்பட்ட இடம், இயேசு நியாயம் தீர்க்கப்பட்ட இடம், இயேசு சிலுவை சுமக்கும் போது விழுந்த இடம், இயேசு சிலுவையில் தொங்கின இடம் இன்றைக்கு உலகத்தின் அத்தனை மக்களுடைய கண்களுக்கும் காட்சி பொருளாக இருக்கிறது. இது சும்மா கதை கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சரித்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமியில் வந்து அடிக்கப்படுவதற்கும் இரத்தம் சிந்துவதற்கும் காரணம் உன்னை நித்தியமான மோட்ச வீட்டில் கொண்டு போய் உன்னை அவரோடு வாழ வைப்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை உனக்காக கொடுத்து கிரயமாக கொடுத்தார். மனு குலத்தை ஆதாமும் ஏவாளும் சாத்தானின் கையில் விட்டு போட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவோ சிலுவை மரணத்தின் மூலமாக சாத்தானை மிதித்து தன்னுடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து, ஹல்லேலூயா, தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து உண்மையின் எல்லை விலக்கி வாங்கினார், மீட்டுக் கொண்டார். மீட்டுக்கொண்டு பரலோகமாகி நித்திய வீட்டுக்கு வா என்று அழைத்தார். சாத்தான் சொல்றான், உலக இன்பம் தருவேன், அது தருவேன், இது தருவேன், வருவேன் வாங்க, நான் சாத்தான் கூப்பிடுறான். ஆனால் இயேசுவோ உனக்கு நித்திய வாழ்வை வைத்துக் கொண்டு, பரலோகமாகி நித்திய வாழ்வை வைத்துக் கொண்டு வா, நீ வா, இப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் வா, உன் பாவத்தை மன்னித்து பரலோக வாழ்வை கொடுக்கிறேன் என்று இயேசு ஒவ்வொரு மனிதனையும் அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்காக வைத்திருக்கிற ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம், முடிவில்லாத ராஜ்யம். ஹல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி அதிகாரத்தில் ராஜா சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம். வாசிக்கலாம், கடைசி 2 வரியை படிப்போம். தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி 2 வரிகள். அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். பியானவற்றை அண்டரின் வழிகளுங்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை குறித்து, ஹல்லேலூயா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அது நித்திய வீடு. ஹல்லேலூயா. தேவதூதன் சொல்லும்போது சொல்லுகிறான், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. மரியாளே, இயேசுவுடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஹல்லேலூயா. தானியேலின் புத்தகத்தில் ஒரு ராஜா எழுதுகிறான், அவருடைய ராஜ்யத்திற்கு அழிவிராது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அழிந்து நொறுங்கி அழிந்து போகும், ஆனால் என் இயேசுவின் ராஜ்யம் அழியாத ராஜ்யம், அழிவில்லாத வீடு, யுக யுகமாய் இயேசுவோடு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இந்த பாக்கியத்தை யாருக்கு வைத்திருக்கிறார் என்றால், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தண்ணிக்குள் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவுக்கு பயந்து நடக்கிற மக்களுக்கு
இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யம் வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யம் அழியாத ராஜ்யம். ஹalleluya. தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வேகமா வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவராகிய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து. ஹalleluya. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களுக்கு, சபைக்கு, ஹalleluya, உண்மை பேசி குற்றமற்றவர்களாய் வாழுகிற தெய்வ பயமுள்ள மக்களுக்கு என் ஆண்டவர் வைத்திருக்கிற ராஜ்யம் நித்திய ராஜ்யம். ஹalleluya. நித்திய வீட்டுக்கு பாப்பான்னு சொல்லி இருக்கிறார். அந்த நித்திய வீட்டுக்கு போனோம்னா பாவத்தை விட்டுறணும், மனம் திரும்பணும். ஹalleluya. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, போராட்டம் செய்யக்கூடாது. இயேசுவுக்கு பயந்து பரிசுத்தவானாய் வாழுகிற மக்கள், ஹalleluya, பரிசுத்தவானாய் வாழுகிற மக்கள் போகிற ஒரு ராஜ்யம் பைபிள் சொல்லுகிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டார். ஆசாரியர்கள் நியாயம் விசாரித்தார்கள். பிலாத்துவிடத்தில் இயேசு கிறிஸ்து கட்டுண்டவராய் நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பிலாத்துடைய மனைவி ஒரு செய்தி சொல்லி ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் சொப்பனத்தில் நான் பாடுபட்டேன். ஒரு நாளைக்கு முன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளின் தரிசனத்தை இரவு முழுதும் சொப்பனத்தில் கண்டு கண்டு கண்டு, ஐயோ, இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? இன்னும் தேசத்தில் இப்படி நடக்கவில்லையே, இப்படி ஒரு நீதிமானுக்கு ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது என்று ராம் முழுதும் அவள் போராள். கண்ணை மூடுகிறாள், சொப்பனம் வருகிறது. கண்ணை மூடுகிறாள், சொப்பனம் வருகிறது. இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறது, ரத்தம் வடிகிறது, முள்கிரீடம் வைக்கிறது, துப்புகிறது, பரியாசம் பண்ணுகிறது. ராமுழுசும் அவளுக்கு ஒரு தரிசனம், ராமுழுதும் ஒரு பெரிய போராட்டம். மறுநாள் இரவு அவள் படுத்திருக்கிற வேளை மகா பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டு நான் நினைக்கிற வெளியே வந்து பார்க்கிறாள். ஒரு நாளைக்கு முன்னே அவள் சொப்பனத்திலே கண்ட காரியம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவளுக்கு தெரிகிறது, தன்னுடைய புருஷனுக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறவர் குற்றமற்றவர், நீதி உள்ளவர், இவர் ஒரு விசேஷித்தவர் என்று அவளுக்கு தெரிகிறது. இயேசு கிறிஸ்துவுக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லாத நேரத்தில் பிலாத்துடைய மனைவி தைரியமாய் சொல்லி அனுப்புகிறார், நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். ஹalleluya. இந்த வார்த்தை ஒரு பக்கம், யூதர்கள் சொல்லுகிறார்கள், இவரை அகற்றும், இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம், சிலுவையில் அவரை. மனைவியுடைய சத்தத்தை கேட்டவுடன் இவனுக்கு ஒரு ஆசை, இயேசுவை விடுதலையாக்கலாம் என்று கேட்கிறான். நீர் யூதருடைய ராஜாவா? ஹalleluya. பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்ட ஒரு பெரிய கேள்வி, நீ யூதருடைய ராஜாவா? இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதா இருந்திருக்குமானால் என் சீசர்கள் போராடி இருப்பார்கள். ஹalleluya. இயேசுவின் ராஜ்யம் பரலோகமாகிய நித்திய ராஜ்யம். ஹalleluya. பிலாத்துடைய மனைவி சொல்லி அனுப்பின செய்தியை அப்படி அடக்கிக் கொண்டு யூதர்களை பார்த்து கேட்கிறான், இயேசுவை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், வருடத்தில் ஒரு முறை விடுதலை பண்டிகை விடுதலையாக்குறது உண்டு, எங்களுக்கு பரவாசை விடுதலையாக்கும், இயேசுவை சிலுவையில் அறையும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் இன்னும் பிலாத்துவுக்கு ஒரு கலக்கம், ஒரு குழப்பம், என்ன செய்வதென்று தெரியும். யூதர்கள் சொல்லுகிறார்கள், நீ ராஜாவுடைய சிநேகிதனாய் இருந்தால் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும்,
இயேசுவை விடுதலையாக்கினால் நீ ராஜாவுடைய சிநேகிதன் அல்ல. வார்த்தை கேட்டவுடன் இன்னும் பிலாத்துவுக்கு கலக்கம். உள்ளே போனான், தீர்ப்பை எழுதினான், இயேசுவை சிலுவையில் அறையலாம் என்று எழுதினான், தண்ணீர் அள்ளினான், ஜனங்களுக்கு முன்னே வந்து கழுவுகிறான். இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். யூதர்கள் சொல்லுகிறார்கள், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய சந்ததிகள் மேலும் வரட்டும் என்கிற அந்த தீர்ப்பை அவர்கள் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு பிலாத்து ஒப்புக் கொடுத்தார். நீதிமானாகிய இயேசு, குற்றமற்றவராகிய இயேசு மனுக்குலத்தின் பாவத்திற்காக கோரமான சிலுவையை சுமக்கவும் அடிக்கப்படவும் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். இயேசு கோரமான சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது திரளான மக்கள் அவருக்கு பின்னே அழுதார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லிக் கொண்டு கோரமான சிலுவை சுமந்து கொண்டு கொள்கதாவின் வீட்டுக்கு போனார். தீர்ப்பளின பிலாத்து தண்ணீர் அள்ளி ஜனங்களுக்கு முன்னே இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று சொல்லி அவன் தீர்ப்பு எழுதினவன் பிற்காலத்தில் பைத்தியக்காரனாய் மாறி ஒரு குளத்தின் கரையில் சென்று தண்ணீர் அள்ளி கழுவி நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று சொல்லி மடிந்தே போய்விட்டான். இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய சந்ததிகள் மேலும் வரட்டும் என்று சொன்ன யூத மக்கள் தேசாந்தரியால் அடித்து விரட்டப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளை தூக்கி கல்லை அடித்தார்கள். இஸ்ரவேல் தேசத்துள்ள மக்கள் எல்லாம் தேசாந்தரியாய் ஓடி போனார்கள். வரைபடத்தில் தான் இஸ்ரவேல் இருந்ததை ஒழிய மக்கள் இல்லை. காரணம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் வரட்டும் என்று சொன்னவர்கள் தேசாந்தரியாய் ஓடி போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டாக்கினார். இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட உடனே பேதுரு ஒரு பட்டயத்தை எடுத்து அந்த பெரிய ராணுவத்தின் நடுவில் நிற்கிற ஒருவனுடைய காதை வெற்றாள்னா இவன் சாதாரணமா நினைக்கிறேன்னு நினைக்கல. இயேசுவிடத்தில் இருந்த 12 சீசர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் பயங்கரமானவர்கள். ஆகையினால்தான் இயேசுவை பிடிப்பதற்கு சமயம் தேடினார்கள். இயேசு நிற்கிற இடத்தில் பேசுவதற்கு கூட பயந்தார்கள். ஆகையினால்தான் சந்தர்ப்பத்தை தேடி கண்டுபிடித்து ராக்காலத்தில் இயேசுவை கைது செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் தேவ தூதர்களை அனுப்புவார். ஆனால் அப்படி செய்வேனானால் என்னை குறித்து எழுதியிருக்கிற இந்த வார்த்தை எப்படி நிறைவேறும்? ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்காக எனக்காக நம்மை பரலோகமாக நித்திய வீட்டில் கொண்டு போவதற்காக அவர் அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். இயேசு கோரமான சிலுவையில் ஆணிகள் நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வலது பக்கம் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன். 2 கள்ளர்களும் இயேசுவை நிந்திக்கிறார்கள். அவர்களும் சிலுவையில் ஆணிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு கள்ளன் திடீரென்று சொல்லுகிறார், நாமும் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ நீதிக்கேடு ஒன்றும் செய்ததில்லை. ஹல்லேலூயா. அந்த சிலுவை கள்ளன் சிலுவையில் இருந்து கொண்டு இயேசுவின் முகமாய் திரும்பி சொல்லுகிறான், இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்திலே நீ வரும்போது என்னை நினைத்தருளும். கள்ளனுக்கு சிலுவை வைத்து தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாயிற்று. எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. அந்த சிலுவை கல்லறையில் ஒருவனுக்கு ஒரு வெளிப்பாடு. அந்த சிலுவையில் தொங்குகிற நேரத்தில் ரத்தம் அடிந்து கொண்டிருக்கும் போது கொஞ்ச நேரத்தில் காலில் மகளை ஒடிக்க போகிறார்கள். தான் மறிப்பேன் என்று தெரியும். ஆனால் அவருக்கு ஒரு எண்ணம், இந்த இயேசுவின் ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்கிற ஒரு வெளிப்பாடு அந்த சிலுவை மரணத்தில் அவருக்கு கிடைத்தது. சிலுவை மரணத்தில் வைத்துக் கொண்டு இயேசுவை என்னை காப்பாற்றும் என்று சொல்லவில்லை. இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். ஹல்லேலூயா. அந்த சிலுவை கல்லனுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு வெளிப்பாடும் தரிசனம் உண்டானது போல இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை குறித்து வெளிப்பாடும் தரிசனம் உள்ள மக்கள்
வாரம் தவறாம ஆராதனைக்கு வருவாங்க. மற்ற ஆடெல்லாம் கடத்தனம் உள்ள ஆடு, அது அப்படியே ஏமாத்தி அப்படியே சுத்திட்டு வரும். ஹல்லேலூயா. வருஷத்துல ஒரு நாள் வரும், கிறிஸ்துமஸுக்கு அன்னைக்கு வரும், புது வருஷத்துக்கு அன்னைக்கு வரும், அடுத்து பிறந்த நாளுக்கு வரும், அடுத்து கல்யாண நாளுக்கு வரும், அடுத்து கடைசியில என்னைக்கு வரும் இப்ப நான் சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. சபையே, தெய்வ பிள்ளைகளே, என் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு உனக்கு இருந்தால் இக்குள்ள காலத்து பாடுகள் உனக்கு பெருசா தெரியாது. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்க்கைக்கான காத்திருக்கிறேன். பாடிட்டே இருந்தா போயிட்டே இருப்போம். நான் இப்போ லேசா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளாடி தாய்மையெல்லாம் முடிஞ்ச மாதிரி தன்னை முள்ளு எப்படிதான் ஓடுதுன்னு தெரியல, வேகமா ஓடுது. ஹல்லேலூயா. அதுக்கு கூட என்னாலையும் ஓடவும் முடியல. ஆனா சுருக்கமா நான் சொல்லும்படி விரும்புறேன். ஹல்லேலூயா. அடுத்து இந்த சிலுவை கள்ளனுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து ஒரு தரிசனம் உண்டாச்சு. இயேசுவை பார்த்து சொன்னா அவனுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன கொஞ்சம் என்ன செய்யுங்க, நினைச்சிருங்க என்று சொன்னான். ஹல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். தானியேலின் புத்தகம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இன்னும் அதில் ஏராள ரகசியங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்லிட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. இங்கே அவர் சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. அப்படியானால் எந்த ஜனத்திற்கு விடப்படும்? வேதத்தை நம்பி, இயேசுவை நம்பி, இயேசுவை ஆராதித்து தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ராஜ்யத்தின் வாக்கியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:10. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று ஆபிரகாமை குறித்து எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமாகிய பரிசுத்தவான் தான் வாழ்ந்து வந்த காலத்தில் அவர் கூடாரத்தில் வாழ்ந்தான். ஏனென்றால் தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனமும் ஒரு வெளிப்பாடும் அவனுக்கு உண்டாயிற்று. சபையே, சபை மக்களே, இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் மறைந்தார்கள். பரிசுத்தவான்கள் மறையும் ஒரு பரலோகமே என் சொந்தமே என்று பாடினார்கள். எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி பேரு ஜோதி பாட்டி. அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. போன ஜோதி பாட்டி ஹாஸ்பிட்டல்ல கட்டில கிடந்துட்டு பாடுறாங்க, பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாடுறாங்க. டாக்டர்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாயிற்று, நர்சுகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த பாட்டுக்கு படிக்கவே தெரியாதுங்க, பாடவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த பாட்டி படுத்துக்கொண்டு பாடுகிறது, பரலோகமே என் சொந்தமே
என்று பாடிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசும்போது பரலோகத்தின் மகிமை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த பாட்டி பின்னாடி உட்கார்ந்திருந்தாங்க. பேசிக் கொண்டிருக்கும் போது பாட்டி வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தாங்க. பேசிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் கர்த்தரை தேடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்று மாலை சரியாக ஒரு 5 மணிக்கு அந்த பாட்டி தோசை சாப்பிட்டு காபி குடிச்சு அப்படி வீட்டுல கம்பீரமா உட்கார்ந்து இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு மீட்டிங் போறதுக்கெல்லாம் அப்படி வரும்போது அந்த பாட்டி நீங்க போங்க நான் வரலன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு ஒரு 7 மணிக்கு எனக்கு ஒரு போன் வருது. பாட்டி இறந்துட்டாங்க. ஹalleluya. ஒரு வாரத்திற்கு முன்னே அந்த பாட்டிக்கு ஒரு பாட்டு பரலோகமே என் சொந்தமே என்று ஒரு பெரிய பாட்டை பாடினாங்க. பரலோக தரிசனத்தின் நம்பிக்கை. ஹalleluya. சபையே, தெய்வ பிள்ளைகளே, முதிர் வயதுடையவர்களே, சின்ன பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்களுக்கு தேவ ராஜ்யமாகிய பரலோகத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. ஆபிரகாமுக்கு அந்த ஒரு உன்னத நம்பிக்கை இருந்தபடியால் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஆபிரகாமை பார்த்து ஏராகிலும், ஆபிரகாமே நீ ஒரு பெரிய சீமான் அல்லவா, ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறாய், பொன் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஒரு கூடாரம் கட்ட வேண்டும் என்று யாராகிலும் கேட்டால் நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் சொல்லி இருப்பான், என் ஆண்டவர் மகிமையின் ஒரு ராஜ்யத்தை அவர் கட்டிக் கொண்டிருக்கிறார், ஒரு அழிவில்லாத ஒரு வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்கு நான் போகிறபடியால் இந்த பூமியில் எனக்கு வீடு தேவையில்லை என்று கூடாரங்களில் குடியிருந்தான். காரணம் பரலோக நம்பிக்கை. சபையே, உனக்கு ஒரு நம்பிக்கை, பரலோக நம்பிக்கை. உன் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை, பரலோக நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, பரலோக நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு ஆசை, பரலோகம். ஹalleluya. இந்த பூமியில எவ்வளவுதான் கம்பீரமா வாழ்ந்தாலும் ஒரு 80 வயசு 85 வயசு ஆன உடனே டிக்கெட் எடுத்து போயிருவாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிள்ளைகளே சொல்லுங்க, கிழமை எதுக்குதான் இருக்காங்க, இந்த கிழமை எதுக்குதான் இருக்கு, இந்த கட்டில் என்னைக்கு காலியாகனு தேட ஆரம்பிப்பான். எவ்வளவு கோடி இருந்தாலும் 10 துண்டா பங்கு வச்சுட்டு அவன் டாட்டா போயிட்டு அனுப்பி விட்டுருவான். அதுதான் உலகம். ஆனால் இந்த பூமியில் மறிக்கும் போது உன் முடிவை நித்திய பரலோகத்திலா அல்லது நித்திய நரகத்திலா என்பதை பூமியில் இருக்கும் காலத்தில் வேதத்தை படித்து தெளிவாய் அறிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரலோகம் என்கிற நித்திய வீட்டுக்கு போகிறதற்கு நீ ஆயத்தமாக வேண்டும். ஹalleluya. வெளிநாடு போனோம்னா அதுக்கு விசா எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும், இப்போ இன்னும் நிறைய டெஸ்ட், கொரோனா டெஸ்ட் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், இதெல்லாம் எடுத்து சரியா பாஸ்போர்ட் எல்லாம் இருந்தாதான் வெளிநாடு போக முடியும். ஹalleluya. பரலோகத்திற்கும் சும்மா போக முடியாது. ஹalleluya. பள்ளிக்கூடத்துல டீச்சர் ஆகினால சும்மா போய் டீச்சர் ஆக முடியாது, படிக்கணும். ஹalleluya. அதை போல பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் நீ மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு என் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாய் வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகத்திற்கு போக முடியும். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் அது நிலையான ராஜ்யம், அஸ்திபாரம் உள்ள நகரம். இந்த பூமி அஸ்திபாரம் உள்ளதல்ல, இதெல்லாம் ஆடி மாறி போய்விடும், அசைந்து மாறி போய்விடும். ஆனால் பரலோகமோ அந்த அஸ்திபாரம் உள்ள நகரம். எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் என்ன பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள். இந்த ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இல்ல, கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். நம்ம ஆராதனைக்கு எப்ப வரும்? ட்ரெயின்ல
போகணும்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே உட்காந்து சுக்கி குடிச்சுட்டு அங்கே உட்காந்துருப்போம். எதுக்கு? ட்ரெயின் வந்துடும், விட்டு போயிடக்கூடாதுல்ல, ஊருக்கு போகணும், திருநெல்வேலிக்கு போகணும்ல. அதனால அவங்க சீக்கிரம் போய் காத்திருப்பாங்க. அல்லேலூயா. விமானத்துல போகணும்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் காத்திருக்கிறாங்க. சபை ஆராதனை போடா, ஐயோ 3 பாட்டு என்ன செய்யட்டும், பாடு சோத்திரம் பண்ணட்டுமே. ஆவியா நம்ம போனோமா, உட்கார்ந்தோமா, பசங்க கேட்டோமா, பாட்டு வந்தமான்னு இருக்கணும். அல்லேலூயா. ஏமாத்தாத, ட்ரெயின்ல போறதுக்கு கூட நீ சரியா போற, ஆனால் ஆராதனைக்கு வரும்போது தெய்வ பிள்ளை உனக்கு ஒரு பக்தி வேணும், ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு வாஞ்சை வேணும். ஆராதனைக்கு வரும்போது கதை பேசிட்டு வரக்கூடாது. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சி வரும்போது ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்க போற ஸ்தோத்திரம் போட்டுட்டு சர்ச்சுக்கு போற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சர்ச்சுக்குள்ள வரும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உள்ள வந்தாலும் ஸ்தோத்திரம். உள்ள வந்து கொட்டாய் விட்டு தூங்கிட்டு மௌனமா இருந்துட்டு போனீங்கன்னா எப்படிங்க பரலோகத்துல போய் அல்லேலூயா போட்டு ஆரவாரித்து கர்த்தரை ஆராதிக்க முடியும்? இங்க ட்ரெயினிங். அல்லேலூயா சொல்லுங்களா? அவர் அல்லேலூயா. அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து ஆனந்த களிப்புடன் பாடி அல்லேலூயா இக்கால சத்தத்தை போல் பாடி கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரை துதிக்கணும். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனை அவ்வளவு மேன்மையானது. பைபிள் சொல்லுகிறது, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியம். ஆராதிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம், மனுஷனுக்கு இல்லங்க. பாஸ்டருக்கு இல்ல ஆராதனை, உன் கைத்தட்டு மனுஷனுக்கு இல்ல, உன் வாய் திறந்து பாடுகிறது கர்த்தருக்கு. நீ கர்த்தரை பாடுகிற பாடல் நல்ல ஒரு உற்சாகமாக பாடணும். அல்லேலூயா. கம்பீரமா பாடணும். ஆண்டவரை பாடுகிறது அவ்வளவு மகிமையா பாடணும். உயிரை கொடுத்து நீங்க பாடணும். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு உங்களுக்காக ஜீவனையை கொடுத்து கோரமான சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தை வென்று மரணத்தை வென்று கல்லறை விட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இயேசுவை ஆராதிக்கிறதற்கு நீ எப்படி வரணும் தெரியுமா? வேகமா வரணும். ஹalleluya. தீவிரமா வரணும், ஓடி வரணும். அது இங்க வந்து உட்கார்ந்துட்டு ஐயோ வீட போட்டுனோ தெரியல, துட்டிருந்த பீரோவை பூட்டனோ பூட்டலையோ, ஹalleluya. பின் வாசல பூட்டனோ பூட்டலையோ, முன் வாசல பூட்டனோ பூட்டலையோ, ஜன்னல் கதவு பூட்டனோ பூட்டலையோ, சர்ச்சில் இருந்துட்டு போன் பண்ணி பக்கத்து வீட்டுக்காருக்கு போன் பண்ணி அந்த ஜன்னல் கதவு திறந்து கிடக்காது பாருங்களே, பாருங்க. உன் மனசு வீட்டுல அல்ல, ஆலயத்தில் வந்த பிறகு என் ஆண்டவருடைய சந்நிதியில் உன் சரீரம், உன் மனம், உன் உள்ளம், உன் ஆத்மா ஆண்டவரை கம்பீரமாய் பாட வேண்டும். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவை எப்படி மகிழுமா? அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை காரமசைக்கு அன்பாய் தூக்கிட்டு சேர்த்துக் கொள்வார். நல்ல கைத்தட்டி கம்பீரமாய் பாடி ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க பரலோகத்தின் மகிமை உங்கள் அப்படியே நிரப்பி உங்களுடைய மனம் சிந்தனை எல்லாம் மேம்படுத்தி ஒரு மேன்மை உள்ளவர்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு உங்களுக்கு பிரியமாய் அல்ல, தேவனுக்கு பிரியமா. ஆராதனை ஸ்டார்ட் பண்ணி ஜோமணி ஸ்தோத்திரமணி ஆவியில் நிரம்பும் போது பாசு சத்தம் கேட்கலான்னு பார்ப்பாங்க. பாசு சத்தம் குறைஞ்சுன்னா இவங்க சத்தம் குறைஞ்சிடும்.
ஹalleluya. பாஸ்டர் சத்தம் குறையலையோ, நீங்கள் ஆராதித்துக் கொண்டே இருக்கணும், கர்த்தரை உயர்த்திக் கொண்டே இருக்கணும். பாஸ்டர் நிபடியை சொல்லணும், அந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்கணும். ஹalleluya. அதான் பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் பாடி மகிழுகிறார். எப்படி மகிழுவானா? பாடி பாடி, அல்லேலூயா, பாடி 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 மகிழ்ந்து மகிழ்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற பெரிய பாக்கியம். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. மத்தேயு சுவிசேஷம் 18 சீக்கிரம் முடிச்சிடுறேன். மத்தேயு 18 அதிகாரம் 1 4 வரைக்கும். ஹalleluya. போ வாசிக்கலாம். ஒரு நிமிஷம் வாசிக்கலாம். வாசித்த டைம் போயிட்டு இருக்கு. ஹalleluya. இயேசுவுடைய சீஷர்களுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம். என்ன போராட்டம் கேட்டீங்கன்னா, பதவி போராட்டம் கிடையாது. ஒரு போராட்டம், தேவ ராஜ்யத்துல நம்மள யார் பெரிய, நீ பெரிய. ஒரு பேதுரு சொல்லியிருப்பான், நான் தான் வயசுல கூடனேன், நான் தான் பெரிய ஆள்னு சொல்லியிருப்பான். யோவான் சொல்லியிருப்பான், இல்லங்க இயேசுவின் மார்புல நான் இருக்கிறேன், நான் தான் பெரிய ஆள். இந்த 12 சீஷர்களுக்குள்ளே ஒரு போராட்டம். என்ன போராட்டம் கேட்டா, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா? எங்க? பரலோகத்தில். ஹல்லேலூயா. இந்த போராட்டம் அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களை அழைத்து சென்றார். ஒருவன் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால், அந்த வசனத்தை வாசி, கடைசி 4ஆம் வசனத்தை படிப்போம். தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாயிருப்பான். சின்ன பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். இப்போ ஒரு கேள்வி, நீங்க பரலோகத்துல போய் பெரிய ஆளா இருக்கணும் விரும்புறீங்களா, சின்ன ஆளா இருக்கணும் விரும்புறீங்களா? அப்படின்னா பரலோகத்துல போய் பெரிய ராஜா மாதிரி இருக்கணும்னு விரும்புறீங்களா, இல்ல சாதாரண ஒரு ஏழையா, ஒரு வீடு துடைக்கிற ஒரு ஆள் மாதிரி, குப்பை ஆள் மாதிரி, ஒண்ணும் இல்லாம குடிசையில படுத்து கிடக்கிற சின்ன ஆள் மாதிரி இருக்கணுமா, பரலோகத்துல பெரிய ஆளா இருக்கணும் விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. பரலோகத்தில் பெரியவர்களாய் மாற வேண்டுமானால் ஒருவன் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல தன்னை என்ன செய்யணும்? தாழ்த்தும். ஹல்லேலூயா. பரலோகத்தை பார்க்கணும்னாலே பைபிள் சொல்லுகிறது, ஜலத்தினால பிறக்கணும். ஜலத்தினால ஆவியினால பிறந்தாதான் தேவராஜ்யத்தை பார்க்க முடியும், உள்ள போக முடியும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஹல்லேலூயா. சபையே, தெய்வ பிள்ளைகளே, அழிவில்லாத நித்திய வீட்டுக்கு, அந்த பரலோக பாக்கியத்திற்கு, அந்த முடிவில்லாத ராஜ்யத்திற்கு பங்காளியா மாறணும். இயேசுவிடத்தில் ஒரு தாய் வருவார், வந்து சொல்ற, இயேசுவே, என் பையன் ஒருத்தவங்க வலது பக்கம் இருக்கணும், ஒருத்தவங்க இடது பக்கம் இருக்கணும். ஹல்லேலூயா. அம்மாவுக்கு ஆசையை பாருங்க, என் பிள்ளை ஆண்டவருடைய ராஜ்யத்துல, பரலோகத்துல, நித்தியத்துல, முடிவில்லாத வீட்டுல ஒருத்த வலது பக்கம் இருக்கணுமா, ஒருத்த இடது பக்கம் இருக்கணுமா? ஹல்லேலூயா. 2 பிள்ளை, 3 பிள்ளை, 4 பிள்ளை பெற்றிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா என் பிள்ளை ஏசப்பாவோடு அந்த மகிமையில உட்கார்ந்துட்டு ஆராதித்து ஆண்டவரோடு இருக்கணும். எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை அதற்கேற்ற விதத்திலே வளர்த்து ஆண்டவரை தேடி ஆராதித்து வருகிறீர்கள். சபையே, உன்னுடைய சந்ததி நரகத்தில் அல்ல, பரலோகத்தில் இயேசுவோடு யுகயுகமாய் அவருடைய சன்னதியில் இருப்பதற்கு ஆசைப்பட்டு வாஞ்சித்து தீவிரமா ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அப்படி இல்ல. Our address, Sharon of God Church, A sector, J1 line, room number 7, 8, Chittagam, Trombay, Mumbai 400088. Our contact number 9867838407 or 8080686813.